பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, நான் ஆல்ரெடி நியூ ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணுவோம். ஆப்ஸ் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணிப்போம், கிரியேட் ஃபோல்டர், மீட் ப்ராடக்ட்னு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்போனன்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மளே ஓனாக கிரியேட் பண்ணுறோம்னா இதை ட்ரைனிங் பர்பஸ்க்காக நம்மளே கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ். இந்த காம்போனன்ட்ஸ்குள்ள 2 ஃபோல்டர், ஸோ கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்னு 2 காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். கண்டென்ட் காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணுறது, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற காம்போனன்ட்ஸ். பேஜ் காம்போனன்ட், ஸ்ட்ரக்சர் காம்போனன்ட் வந்து பேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, நான் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் காம்போனன்ட்டில் நியூ காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ மீட் காம்போனன்ட் பேஜ் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு வந்து நான் சூப்பர் டைப் தரணும். ஸோ சூப்பர் டைப் நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இருக்க அவுட் ஆஃப் பாஸ் காம்போனன்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம கோர் ஃபோல்டரில் WCMல காம்போனன்ட்ஸில் பேஜில் V2ல பேஜ். ஸோ நம்ம பேஜுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கேருந்து நம்ம ரெண்டர் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த சூப்பர் டைப் நம்ம காப்பி பண்ணுறோம். குரூப் நமக்கு தேவையில்லை. நான் இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு JSP ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிற HTML கோடை வந்து காப்பி பண்ணி இங்கே இருக்கிற மீட் காம்போனன்ட் பேஜில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கோடை ரீப்ளேஸ் பண்ணுறேன். தென் வந்து ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மீட் டெம்ப்ளேட் நேம் கொடுத்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரிசோர்ஸ் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரிசோர்ஸ் டைப்புங்கிறது ரெஃபரன்ஸ் ஆஃப் காம்போனன்ட். ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்டில் காம்போனன்ட்ஸில் ஸ்ட்ரக்சரில் மில்க் காம்போனன்ட் பேஜ். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ இந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசோர்ஸ் டைப்பாக கொடுக்குறேன். ஸோ ரேங்கிங் 1. நெக்ஸ்ட் அலோட் பாத் வந்து பார்த்தீங்கன்னா /content /dot star. Then next சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா CK colon டெம்ப்ளேட்டும் கிரியேட் ஆச்சு, தென் CK colon காம்போனண்ட்டும் கிரியேட் ஆச்சு.
ஓகே, நாம இப்போ வந்து பேஜ்குள்ளே போகலாம். ஸோ நான் கிரியேட் பண்ண மெயில் டெம்ப்ளேட் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ நான் பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு வந்து ரூட் போர்ட்டலில் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, நான் வந்து சைட்டில் யூஸ் பண்ண கண்டென்ட் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. பட் எனக்கு ரெஸ்பான்சிவ் கிரிட் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தா, நாம் சைக்ளிக் கோடை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, சைக்ளிக் கோடு அப்படிங்கிறது என்ன? ஸோ நம்ம வந்து ஜேஎஸ்பிக்கு பதிலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் இங்கே சைக்ளிக். ஸோ இந்த init.jsp அண்ட் இந்த ரெஸ்பான்சிவ் கிரிட் ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ என்னோட கோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, பட் என்னால் எந்த காம்போனண்ட்டுமே ஆட் பண்ண முடியல. ஓகே, காம்போனன்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிசைன் மோடில் தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ண முடியும். இந்த எடிட் சிம்பிளுக்கு போனோம்னா நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். டிசைன் மோட் போயிருக்கும். டிசைன் மோட் போயிட்டு எனக்கு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலோட் காம்போனன்ட்ஸ் லிஸ்ட் வரும். நான் ஜென்ரல் மட்டும் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். தென் எகைன் நான் எடிட் மோட் போகிறேன். ஸோ இப்போ நான் போய் செக் பண்ணும்போது எனக்கு எல்லா காம்போனன்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் காம்போனன்ட் ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.